நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் காஞ்சியை விட்டு தேனம்பாக்கத்தில் ஏன் தங்கணும், அதான் கேள்வி. இதை சொன்னது ஸ்ரீமடம் பாலு சார். புஸ்தகமாக காஞ்சி மகான் தரிசனம் அப்படிங்கிற புஸ்தகம். தட்டச்சு வரகூர் நாராயணன் சார். இது ஒரு தடவை ஒரு கல்லூரி மாணவனுக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு திடீர்னு காஞ்சிபுரத்துலேருந்து தேனம்பாக்கத்தை மாறிட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது அது. ஏன்னா பெரியவா காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவாஸ்தானம் கோயில் பக்கத்தில் ரொம்ப வாழ தங்கியிருந்தார். நகரத்துக்கு வெளியில் அந்த இடம் இருந்ததுனால பக்தர்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வாடகை வண்டி வச்சுக்கணும், நிறைய பேர் வயசானவர்களாக முடியாத போய் அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும். நடந்தாது பக்தர்கள் போயிட்டு தான் இருந்தாங்க. என்ன, அந்த கிராமத்துக்கு கூட பல விஐபிக்கெல்லாம் வந்திருக்கா. ஈவன் இந்திரா காந்தியெல்லாம் கூட மகாசுவாமி தரிசிக்கிறதுக்கு அங்கே போயிருந்தா. கல்லூரி மாணவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தரிசனத்துக்கு வந்தார். நிறையா அப்போ கூட்டம் கிடையாது. ரொம்ப பெரியவாளுக்கு பெரிய காஞ்சிபுரத்தில் மடம் இருக்குது உங்களுக்கு, சின்ன காஞ்சிபுரத்தில் யானை கட்டித்தரில் மடம் இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த குக்கிராமத்தில் ஏழு பெரியவா தங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டான். பெரியவா சிரிச்சுட்டே பதில் சொன்னார், இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்குறோன்னு ரொம்ப பேருக்கு ஆசை, ஆனால் யாருக்கும் தெரியல, ஆனால் நீ கேட்டுவிட்ட, சந்தோஷம் அப்படின்னார். அப்புறம் சொன்னார், சன்னியாசிகள் அதிக நடமாட்டம் இல்லாத அந்த சௌரியமாக சைலண்டாக இருக்கிற இடத்துல தான் இருப்பான். அப்போ தான் ஜபம்லாம் பண்ண முடியும். காஞ்சிபுரம் பெரிய பட்டணம், ஜனங்கள் போக்குவரத்து, வண்டி வாகனங்கள், செத்தம், லாரி, அது இது ஏகப்பட்டது. இந்த கிராமம் டவுன்லேருந்து கொஞ்சம் தூரத்துலாம் இருக்குது. ஆனால் சப்தம், இறைச்சல், சண்டை, சச்சரவு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது. விஷ்ணு காஞ்சின்னு சொல்கிற சின்ன காஞ்சிபுரத்தில் கூட கொஞ்ச நாள் இருந்தாச்சு. சிவகாஞ்சிலையும் கொஞ்ச நாள் இருந்தாச்சு. தேனம்பாக்கம் சிவாஸ்தானம். பிரம்ம காஞ்சி, பிரம்மா யாகம் செஞ்ச இடம். இங்குள்ள சாமி கூட பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். இங்கே ஸ்லோக கணபதி இருக்கார். அதில் அப்படி கொஞ்சம் கேப் விட்டார். கேப் விட்டு திருப்பி சொன்னார், சோமஸ்கந்தன் கேள்விப்பட்டிருக்கே நீ சொன்னான். சில கோயிலில் நான் பார்த்துருக்கேன், அதில் என்ன விசேஷம்? பார்வதி பரமேஸ்வரன் பக்கத்தில் குழந்தையா சுப்பிரமணியன் இருப்பார் அப்படின்ட்டான் அந்த பையன். அதே மாதிரி இந்த ஊரில் பார்வதி பரமேஸ்வரன் நடுவில் குழந்தை கணபதி இருக்கார். ஆதிசங்கரர் சில காலம் இங்கே தங்கியிருந்ததாக கூட ஒரு கர்ணபரம்ப செய்திகள்லாம் கூட உண்டு. கோயில் பக்கத்துலேயே குளம் இருக்குது. ஜன நடமாட்டம் அதிகமாக இல்லாததுனால ஏகாந்தமாக இருக்குது. ரொம்ப நேரம் ஜபம் செய்ய முடியுதுனால அதனால நான் அங்கேயே தங்கியிருக்கேன் அப்படின்னா பெரியவா சொன்ன பதில் கல்லூரி மாணவனுக்கு மட்டும் இல்லை, மனசில் ரொம்ப வேதனையோடு இருந்த முணுமுணுத்துருந்தா பார் நிறைய பேர், எங்கள் தங்கிடக்கூடாதா அதுவா அதோ எல்லாருக்குமே, அந்த மாதிரி பக்தர்களுக்கும் தான் இந்த பதில். பிரம்மகாஞ்சிங்கிற பேரும் சோம கணபதி சிறப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் பெரியவாள் கைகறி செய்கிற அணுகு தொண்டர்களுக்கே தெரியாத விஷயம், நியூ மேட்ரு. அதெல்லாம் புரியாத செய்திகள் பல. இது அதான் தேனம்பாக்கத்தில் பெரியவா தங்கியிருந்த கட்டடம் கூட இன்னும் இருக்குது. இப்போ வேத பாடசாலாம் கூட சூப்பராக நடத்தின்னு வரா. என்ன, கஜபிருஷ்டா அப்படிங்கிற விமானத்தோடு விளங்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் கூட இன்னும் நல்லாக மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கா. இப்போ கூட தனியாக அம்பாள் சந்நிதி தனியாக கிடையாது, காஞ்சி காமாட்சி தான் இந்த பிரதேசம் முழுக்கும் இருக்கிற பொதுவான சக்தி அது. அதான் ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, மகா பெரியவா சரணம்.